ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை ஹோம். எல்லாருக்கும் பாகியலட்சுமி மையோட ஹோம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஷெரினோட ஹோம் தெரிஞ்சிருக்காதா? அதான் இதுக்காக தான் அந்த டூர். வார்ட்ரோப்பில் மோஸ்ட்லி அந்த கிராண்டாக போடுற ட்ரெஸ் அந்த மாதிரி ஷூட்டிங் ட்ரெஸ்ஸும் இருக்குங்க. நான் சொல்ல வேண்டியதுன்னா நாங்கள் வந்து மெமரிஸ் கூட இங்கே வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விஜய் டெலி அவார்ட்ஸ் 5ல் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் போட்ட ட்ரெஸ் வந்து இதுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. நான் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களா கேட்காம இதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா அவங்க எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிடையாது, அவங்க ரொம்ப ஸ்வீட். அதனால அவங்களே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பவுச் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதனால மொத்தமாக நாங்கள் கேங்காக போகும்போதே வந்து அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பீப்புள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசுவாங்க. கேமரால அவ்வளோ டாலாக அப்படிலாம் தெரிய மாட்டேன், வெளில இன்னும் டாலாக தெரியல. சொன்னா இவ்வளோ வளர்ந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அது நான் வந்து 5 இயர்ஸில் பண்ணது வளர்ந்தானே ஆகும் அப்படி சொன்னோன்னே ஆமாம் ஃபேஸும் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு டவுட் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா டவுட் வந்துட்டே இருந்தது, நீ இல்லையோன்னு நினச்சேன். ரேஷ்மா மம்மியே சொல்லுவாங்க, ஒரு ஷெட்யூலுக்கும் நீ வளர்ந்துட்டே போகிற, இன்னும் கொஞ்ச நாள் என்னை விட வளர்ந்துருவா போல இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஹாய் கலாட்டா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை ஹோம். எல்லாருக்கும் பாகியலட்சுமி மையோட ஹோம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஷெரினோட ஹோம் தெரிஞ்சிருக்காதா? அதான் இதுக்காக தான் அந்த டூர். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃபோட்டோஸ் நம்ம வந்தோடனே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னே எங்கள் அக்கா தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஓல்டஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் நான் இருக்கேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் பார்த்தீங்களா? அக்கா பக்கத்தில் அக்கா, அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் அக்கா, ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தீங்களா? நான் வாங்கின அவார்ட்ஸ்லாம் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ், விஜய் டெலி அவார்ட்ஸ் 5ல் நான் வாங்கினேன் மௌனராகத்துக்காக. 2 பேரையும் தூக்கி வச்சு வாங்கினது எனக்கு ரொம்ப மூமெண்ட். எப்பவுமே நான் யோசிச்ச ஞாபகம் வர மூமெண்ட். அந்த நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. எனக்கு ஃபேன்ஸ்லாம் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் கூட இருக்குது. இதை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக மைன்யூட் டீட்டெயில்ஸோடு வரைஞ்சிருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் வச்சுக்குவோம். இது முடித்தோடனே நம்ம அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃபோட்டோ இருக்குது. ஸ்கூல் வந்து குரூப் ஃபோட்டோ 6th ஸ்டாண்டர்ட். இப்போ நான் என்ன தான் 8th ஸ்டாண்டர்ட் தான் இருந்தோம், 6th ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த குரூப் ஃபோட்டோ எப்போயுமே நம்ம லிவிங் ரூமில் ஹாலில் நம்ம எப்பயும் பார்க்குறதுனால நான் வச்சுருக்கேன். அந்த நெக்ஸ்ட்டு அதே 6th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து அவளே ஹேண்ட்மேடாக கொடுத்தது ஆராதனா. என்னோடய பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன், டெய்லி நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. டேலண்டட் ஷெரின், இதை பாருங்கள் 2 அவார்டு வாங்கியிருக்கேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதை பாருங்கள், ஒன்று வந்து காமராஜர் ஆனிவர்சரியில் வந்து போயம் ரைட்டிங், அண்ட் இன்னொன்று வந்து எஸ்ஏ ரைட்டிங் சில்ட்ரன்ஸ் டேக்கு. இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் போன சில்ட்ரன்ஸ் டே. அண்ட் தென் ஆக்டிங்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கைஸ். அண்ட் இது வந்து அஜந்தா அவார்ட்ஸ். இதை பற்றி நான் பேசி ஆகணும். இது வந்து பரதநாட்டியத்தில் நான் வாங்கினது. பரதநாட்டியம் கிளாஸ்க்கு நான் 3 இயர்ஸாக போயிருந்தேன். எனக்கு ஐ ட்ரூலி லவ் டான்ஸ் அண்ட் பரதநாட்டியம் எக்ஸ்பெஷலி. அதோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் நான் பரதநாட்டியத்தில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுவும் எனக்கு வந்த ப்ரெசன்ட் தான், இந்த பெரிய 3D ஃப்ரேம். இதில் வந்து எனக்கு இந்த பர்த்டேக்காக 13th பர்த்டேக்கு எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே எனக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக இருக்குது. அதுவும் எல்லாம் பிங்க் கலர்லலாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் அனதர் ட்ராயிங் எனக்கும் ட்ராயிங் நல்லா பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஒரு க்யூட் 2 போலாம் வச்சு பிக்டைல்ஸ்லாம் போட்டதா அந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு ரியாலிஸ்டிக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ரியாலிஸ்டிக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ட்ராயிங் பிடிக்கும். இங்கே வந்து எல்லா கேர்ள்ஸ் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு டாய் இருக்கணும். அது பார்பியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கேர்ளே இல்லை அப்படி நான் சொல்வேன். இதை பாருங்கள், என்கிட்ட ஒரு க்யூட் பார்பி இருக்குது. அது கீழே வந்து சின்ன மினியேச்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி மைன்யூட் டீட்டெயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடித்து பாருங்கள். இதுவும் நான் என் பர்த்டேக்கு தான் வாங்கினேன். எல்லாமே நான் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் எல்லாமே இது சொல்லிவிட்டு நான் அப்போவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி உங்கள் பர்த்டேவும் வந்தால் நீங்கள் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிக்கணும் guys.
நான் சொல்கிற டிப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டால் ஹவுஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்போ இருக்க கிட்ஸாக இருந்தாலும் சரி 90s கிட்ஸாக இருந்தாலும் இந்த ஃபேக் மணி நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வெலை தூக்கி போட முடியாது சொல்லிட்டு நம்ம உள்ளே போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம் காய்ஸ். ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க ஐடியா. அதுக்கப்புறமா இந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் எடுத்த ஃபோட்டோ இது. அது விஜய் டெலி அவார்டு 5 அண்ட் இது இப்போ எடுத்தது. ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கைஸ் கண்டிப்பாக. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ க்யூட்டாக இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்களா? இது வந்து என்னோடய ஃபங்க்ஷன் இல்லை, எங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனில் எடுத்தது. எனக்கும் சாரீ வேணும்னு சொல்லி நான் எடுத்தது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக, ரொம்ப மெச்சூர்டாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பொண்ணாக இல்லாமல் க்யூட்டாக நாங்கள் அப்போவே போஸ்ட்லாம் கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ நீங்கள் இதுவும் என்கிட்டேருந்து கற்றுக்கணும். நீங்கள் வந்து எல்லாம் போஸ்ட் கொடுத்து அக்காவோட ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, என்னோடய ஃபோட்டோ நான் போஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் போஸ்ட் கொடுத்து அழகாக நீங்கள் எல்லார் ஃபங்க்ஷனும் எடுக்கிறீங்க காய்ஸ். என்னோடய டிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ் தான். எஸ் காய்ஸ். அதுக்கப்புறமா இங்கே நிறைய மேக்னெட்ஸும் இருக்குது. காஷ்மீர், இதுவும் காஷ்மீர். அதுக்கப்புறம் அன்னபூர்ணா. அண்ட் தென் சிங்கப்பூர் போகும்போது அகெயின் க்யூட்டாக நான் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டு அடம் பிடிச்சி நான் வாங்கினது தான் இது. அண்ட் தென் கிறிஸ்மஸ் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில், அதனால் நாங்கள் டெய்லி இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுக்கோம். அண்ட் தென் சிங்கப்பூர் போகும்போதே மலேசியாவும் போயிருக்கோம். சிங்கப்பூரில் க்யூட்டாக வாங்கியாச்சு. ஸோ மலேசியாவில் நாங்கள் டீட்டெயில்டாக வாங்குவோம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மேக்னெட் வாங்கியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் பஞ்சாப் அண்ட் திஸ் இஸ் மார்த்தீஸ். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. அண்ட் தென் இதை பாருங்கள், மாமை பற்றி நாங்கள் பேசியே ஆகணும். எங்கள் வீட்டில் எங்கள் மாம் தான் குயின். ஸோ அதனால் அவங்களுக்காக மாம்ஸ் கிச்சன் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக கிச்சனில் தான் வைக்கணும், ஆனால் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் கைஸ். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் மேக்னெட் வைக்க முடியும். ஃப்ரிட்ஜோட அவுட்டர் லேயர் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இருக்காது, அதை நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ். இதுக்குள்ளே நம்ம டெய்லி சாப்பிட்றது தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் நம்ம சாப்பிட்றது தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும் இது அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம மேலேக்கு போகலாம். மேலே ஃப்ரீசர்லேயும் ஒன்றும் இருக்காது. தேங்காய் காய்ஸ் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் தேங்காய் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் தேங்காய் வைக்காதீங்க, கெட்டு போயிடும். கெட்டு போன தேங்காய் சாப்பிடக்கூடாது காய்ஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் சாப்பாடு பொருள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுறது கிளாத்ஸ். ஸோ நம்ம வார்ட்ரோப் போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வார்ட்ரோப் இருக்க ரூமுக்கு வந்துச்சு. எனக்கு நான் சொன்ன மாதிரியே எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். நான் ரூமே நான் பிங்க் கலர் ஆக்கிட்டேன். அண்ட் தென் வார்ட்ரோப் திறந்தாச்சு. இது பாருங்கள், வார்ட்ரோப்பில் மோஸ்ட்லி அந்த கிராண்டாக போடுற ட்ரெஸ் அண்ட் தென் ஷூட்டிங் ட்ரெஸ்ஸும் இருக்குங்க. நான் சொல்ல வேண்டியதுன்னா நாங்கள் வந்து மெமரிஸ் கூட இங்கே வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா விஜய் டெலி அவார்ட்ஸ் 5ல் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு, அன்றைக்கி நான் போட்ட ட்ரெஸ் வந்து இதுதான். இப்போ பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஏன்னா நான் அப்போவே சின்னதாக இருந்தேன். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ். அண்ட் தென் அதே மாதிரி நிறைய ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. வெளில போனோன்னா இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து சூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படியே மேலே போனால் நான் இப்போ பாக்யலக்ஷ்மியில் போடுறேன்ல மையோட ட்ரெஸ்ஸஸ், ஷெரனோட ட்ரெஸ்ஸஸ் போய் மையோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து அந்த சுடிதார்ஸ் வேணும்னா எங்கள் அக்கா கிட்டேருந்தே நாங்கள் borrow பண்ணிப்போம். எஸ் காய்ஸ். அந்த நீங்கள் வந்து பாவாடை சட்டை இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ராக்காக இல்லாமல் எல்லாம் மாடர்னாக கிராண்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக பாவாடை சட்டைஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போது நான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் அந்த ஷராராலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரீசெண்டாக நான் வாங்கினது இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இருக்குது. நான் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறது என்னதுன்னா அந்த பாவாடை சட்டை தான். அதனால் இது ஃபுல்லாக வந்து எனக்கு கேட்குறது மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இது மையு பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ரேஷ்மா மம்மி வாங்கி கொடுத்தது தான் இது. தேங்க்யூ ஸோ மச் ரேஷ்மா மம்மி. அவங்க பேங்காக் போயிட்டு வரும்போது வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பேங்காக்லேயே ஞாபகம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். இதை பார்த்தீங்களா, இது நம்ம வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், மேட்சிங். நான் சொன்ன மாதிரியே அவங்க எனக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு, அவங்களுக்கு எனக்கு பிங்க் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நியூட் ஷேட் ஆஃப் பிங்க்கில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் பேக்கெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது கைஸ். அவ்வளோதான், வார்ட்ரோப் முடிஞ்சிருச்சு. இது வந்து அந்த கிராண்டி ஒரு ஆர்டர்ஸ் மட்டும் தான், மிச்சதெல்லாம் நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம திருப்பி ஹாலுக்கு போகலாம் வாங்க. உங்களுடைய ஸ்கூல் பேக் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஸ்கூல் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீரியலில் போகும்போது மேக்கப் செட்லாம் வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே பேசலாமா? ஓகே. எங்கேயோ ஸ்டோர் ரூம்லேருந்து கிடக்கிற மாதிரி தூசியாக இருக்குது. அது கொஞ்சம் தூசி தான். படிக்கிறதுக்கு தான் முக்கியம், பேக் முக்கியம் கிடையாது. படிப்பு தானே முக்கியம். பேக் எப்படி இருக்கு? பேக் என்ன நான் படிச்சு அது யூஸ் ஆயிருக்குல்ல, ஸோ அதனால பேக். புதுசா இருந்தா படிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம்.
சரி உள்ள என்ன இருக்கு? உள்ள நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆ. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணுமே பார்க்கிறேன். இல்ல. ஆ. ஒண்ணுமே இல்ல. இந்த பாருங்க. சாக்லேட் இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த பாருங்க சாக்லேட். பார்க்காமீங்க. ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே வெயிட் பண்ணுங்க. சத்தியமா எனக்கு என்ன மார்க் ஓகே இல்ல மார்க்கே போடல. அதனால நம்ம காமிக்கலாம். இது டெஸ்ட் கரெக்ட் பண்ணாத ஒரு டெஸ்ட் பேப்பர். இது ஒரு நிமிஷம் டெஸ்ட் பேப்பர்லாம் படிச்சு எழுதி வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்களா? இல்ல இது ஆக்சுவலா நாங்களே எழுதி பார்த்துப்போம். ம். அது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே கரெக்ட் பண்ணிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேப்பர். ம். என் ஃப்ரெண்டு கூட உட்கார வேணாம். ஓகே. நீங்க பாத்துக்கோங்க. அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து தானே கரெக்ட் பண்ணுவாங்க. ம். ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நாங்க ரியலா கரெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ம். நீங்க நம்புவீங்கல்ல? நம்புறேன். நம்புவீங்க. ஓகே. ஓகே நெக்ஸ்ட்ல வந்து சூப்பர் பேக்ல வந்து ஒரே புக் தான், ஒரே நோட்டு தான் இருக்கு. ஒரே நோட். இந்த நோட்டுக்கு வந்து ப்ரவுன் ஷீட் போடணும். நாங்கலாம் வந்து ப்ரவுன் கலர்ல போடுவோம். இப்பலாம் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ல கலர். கொடுத்துருவாங்க. ஆ. அண்ட் தென் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது. ம். இது எனக்கு வந்து பாகியலட்சுமியில என்னோட பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஐ மீன் ஷீலா பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நோ சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நோ நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்து என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அப்படியே கண்ணு காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி காமிச்சாங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவை நான் பார்க்காம நான் தைரியமாக கேட்டதுனால அம்மா பார்த்துருப்பீங்க. சரி தான் சான்ஸ் நம்ம வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டீங்க. தைரியமா முன்னாடி சொன்ன மாதிரியே எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. நான் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களா கேட்காம இதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா அவங்க எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்வீட். அதனால அவங்களே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பவுச் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஜீபுமா பென் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா டிஃபரெண்டா? இருங்க நான் வந்து மினி சீசர் வச்சிருக்கேன். இதோ இந்த பவுச் இது ஆக்சுவலாக கட் பண்ணா அதுதான். அது வந்து பேப்பர் மட்டும் சின்ன லைட் தின்னா இருக்கும்ல அந்த பேப்பர் மட்டும் கட் பண்ணோம். இது நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா நான் வந்து 7th படிக்கும் போது இது வச்சிருந்தேன். அப்போ வந்து டீச்சர்ஸ்லாம் சிசர்ஸ்ன்னு கேட்பாங்கல்ல. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து என்கிட்ட வந்து சிசர் கேட்பாங்க வேணும்னே. ஏன்னா நான் இந்த சிசர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என் கிளாஸ்ல இந்த சிசரால நான் கொஞ்சம் பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அதனால இது வச்சிருக்கீங்க. ஆமா இது இன்னும் நான் வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு பர்பிள் பிடிச்சதுனால நான் பென்னெல்லாம் வந்து சேர்த்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால ப்ளூ பென்சிலையும் பர்பிள் பென்சிலையும் சேர்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பென்சில் தான் இது. பர்பிள் ப்ளூ பென்சில். அது ஆக்சுவலாக இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து ப்ளூ பென்சில் வந்து என் ஃப்ரெண்டோடது, பர்பிள் என்னோடது. ஆமாம் இது அமுக்குன உடனே இங்கேருந்து லெட் வரும். அந்த லெட் வச்சு நம்ம எழுதிக்கலாம். லெட் பென்சில். எங்கள் டைரி இருக்குது, ஸ்கூல் டைரி. இதில் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைரி எழுதி கொடுப்பாங்க. நான் சொல்லலாம் வெயிட் பண்ணுங்க அதை நான் தேடுறேன். இதெல்லாம் ஆமாம் ஹோம்ஒர்க் வேணாம் பார்க்க வேணாம். ஏன்னா எதுவுமே நான் முடிக்கல. ஹோம்ஒர்க் ஏன் எழுத மாட்டீங்களா? ஹோம்ஒர்க் நான் லீவ் போட்டுட்டேன்ல. எல்லாத்துக்கும் லீவ் போட்டுட்டா எழுத மாட்டோம். லீவ் போட வாட்ஸ்அப்ல அனுப்புனா எழுதலாமே. அதெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே இந்த பிள்ளை டயலாக் வச்சு என்னலாம் அதை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இத பாருங்க இதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் எழுதி கொடுத்தா. மனிஷா தேங்க்யூ ஸோ மச் மனிஷா. ஷவுட் அவுட் டு மனிஷா. எதுக்கு இந்த 4 வரைக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? இது பாருங்க ஒரு வாரம் ஃபுல்லா எழுதி கொடுத்தாங்க. பெருசாலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஹேண்ட் ரைட்டிங் சின்னதா இருக்கிறதுனால அது 4 வரியா முடிஞ்சிருச்சு. என்னோட பழைய காலத்து போட்டோலாம் வச்சிருக்கேன். நீங்க காட்டுங்க ஏதாவது நல்ல அருமையான போட்டோ. அருமையான உங்களோட பழைய காலம்னா எப்போ? பழைய காலம்னா என்னோட சின்ன வயசுல. இது பாருங்க இது மௌன ராகத்துல எடுத்தது. இது நாங்க வந்து என்னோட பர்த்டேக்கு சண்டை போட்டுட்டு இருப்பீங்களே. ஆமா 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 இது வந்து என்னோட பர்த்டேக்கு சின்ன சின்ன போஸ்டர் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். சரி ஓகே. இப்போ ஸ்கூல்ல வந்து இப்போ ஷூட்டிங்னால வந்து கரெக்டிக்கலாம். திடீர்னு உங்களுக்கு போகவே விருப்பம் இல்லை, ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லி கரெக்டிப்பீங்க? அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா தலைவலிக்குது இல்லை ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டயர்டா இருக்குன்னா லீவ் போடுவீங்களா? அது நான் கெஞ்சணும். நான் கெஞ்சி ரொம்ப டயர்டா இருக்கு என்னால முடியவே முடியாது, கண்டிப்பா நாளைக்கு போறேன், கண்டிப்பா எல்லாம் சொல்றேன், வீட்டுல பண்றேன் எல்லா வேலையும் அப்படி சொன்னா ரொம்ப நான் கேட்டு ப்ளீஸ் பண்ணி எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. லீவ் விட்டுருவாங்க. ஆமா ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க லீவுன்னு கேட்டோடனே நீ ஷூட்டிங்க்கு நிறைய லீவ் போடுற நோ அப்படின்னு எடுத்தோடனே சொல்லுவாங்கல்ல. நீ ஷூட்டிங்க்கு நிறைய லீவ் போடுற நோ அப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா கெஞ்சறதுல காலையில ஏஞ்சிக்கிற மாதிரி போயிடும். லீவு ஜாலியா ஃபன் பண்றீங்க. இன்னும் இந்த ஃப்ரீனஸ் லீவ் வேணுமா உங்களுக்கு? சோ பேசிக்கலி நான் என்ன பண்ணுவேன்னா எங்க வீட்லயே இப்ப ஏதாவது அக்கேஷன் வருது அப்படின்னா இப்போ மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்லாம நார்மலா ஏதாவது அக்கேஷன் வருதுன்னா அவங்க லீவ் போட சொல்லுவாங்க. ஆனா எனக்கு லீவ் போட பிடிக்காது. நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஏன்னா நான் வந்து 15 days தான் போறதே இல்லை. சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நீ போகாதன்னு சொன்னாலும் நான் தான் அகெயின்ஸ்டாக நின்று போவேன் அப்படின்னு சண்டை போடுவேன். இப்போ நீங்கள் சீரியல் நடிக்கிறீங்க அப்படிப்போ அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ அட்டென்ஷன், உங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்களா? அது குறிப்பிட்ட கேங்கும் இருக்கும். ஆனால் வந்து நிறைய அட்டென்ஷன்ஸ் வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்து வராது. சின்ன பசங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க சீரியல்.
சீரியல்ஸு. அவங்க தான் வந்து அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பிரேக் டைம்லலாம் நாங்கள் வந்து கீழே போகிற மாதிரி எல்லா கிளாஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து போக மாட்டோம், டாப் ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள். அதனால மொத்தமாக நாங்கள் கேங்காக போகும்போதே வந்து அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களும் பஞ்ச் ஆஃப் பீப்புள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம நேராக மேக்கப் இல்லாமா? மேக்கப் நிறைய மேக்கப் போட்டால் நல்லா இருக்காது. இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது, நிறைய மேக்கப் போட மாட்டேங்கிறீங்க. உள்ள கம்மியாக தான் இருக்கும். இதுதான் என்னோட பேக். இவ்வளோதானா? ஆமாம், வேணும்னா இன்னொரு பெரிய பேக் இருக்கு. அது வந்து ஸ்டாக்கிங் மட்டும் பண்ணிக்கிறது. இதுதான் மெயின் பேக். இதில் வந்து ஃபவுண்டேஷன் இருக்கு. ஃபவுண்டேஷன் டெய்லி போடுவோம்ல கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா காஜல், ஐலைனர் இதெல்லாம் வந்து ஐலைனர்லேயே போட்டு வச்சுப்போம். ஓகே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பவுடர் பேட் டச்சப் பண்ணுறதுக்கு. பெரிய பேக் தான் எப்பவுமே ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ அது வந்து கொஞ்சம் ரீஸ்டாக்கிங் பண்ணி ஆமாம் அதெல்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கும் போது எடுத்து க்ளீன்லாம் பண்ணி அடிச்சுப்போம். இப்போ டெய்லி நான் வெளில எங்கேயாவது போகிறேன்னா அப்போ இந்த மேக்கப் தான் யூஸ் பண்ணிப்பேன் சிம்பிளாக. இது வந்து பர்ஃப்யூம். இது வந்து எங்கள் வீட்டில் ஃபாரின் பர்ஃப்யூம் சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸ்மெல்லு நல்லா தான் இருக்கும். ஸ்மெல்லை பார்த்து நானும் நம்பிட்டேன் எங்கள் வீட்டில் ஃபாரின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் ஃபாரின்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. என்னோட பேர் போட்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபோட்டோ வச்சு. அது இந்த பக்கம் கிளிட்டர்ஸ்லாம் இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி. ட்ரெடிஷ்னல் லுக் இந்த பக்கம், மாடர்ன் லுக் இந்த பக்கம். இது என்ன சிப்பினா சேர்த்து வச்சிருக்கீங்க? இது என்னோட கலெக்ஷன். ஸோ நம்ம இது பீச்சுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? என்டர்டைன்மெண்ட்க்கு போகிறோம். என்டர்டைன்மெண்ட்ல என்ன நடக்குது, நம்ம போய் காலை நினைக்கிறோம். அதனால நாங்கள் கசின்ஸோட தான் எப்பவுமே போவோம். அதனால அவங்களையும் நம்ம கொஞ்சம் வேலை வாங்க வைக்கணும்ல. அப்போ நம்ம வந்து வேலை வாங்குறதுக்கு நம்மளுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம இதுவா யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். என்னோட இன்னொரு ஐடியா கைஸ். ஆமா, எங்க அப்பாவோட கேமராலாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் வாங்கி வச்சிருப்பேன். அந்த மாதிரி சோனி கேமரா வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. அதான் இப்போ வந்து இந்த ட்ரெண்டிங்காக போகுது விண்டேஜ் கேமராலாம். அதெல்லாம் வந்து இப்போ நான் வாங்கித்தா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால நான் வாங்கித்தாங்கன்னு சொல்லும் போது உங்கள் அப்பா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் அப்பாவோடது எனக்கு கொடுத்துட்டாங்க. இது ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஹேண்டி கேமும் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. இது கூடயே மெமரி பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வெளில வாங்காதீங்க தேவையில்லாமல். இன்னொரு ஐடியா இந்த பாருங்க, ஹேண்டி கேம். இதை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எங்கேயாவது டூர்லாம் போனால் நம்ம வந்து சீனும் போடலாம். சீரியல் போறீங்கல்ல, அங்கே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ரேஷ்மா மம்மி, அதுக்கப்புறமா கோபி டாடி, அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கன்னா ஷீலா பாட்டி, ரேஷ்மா மம்மி. இப்போ சீரியல் அண்டு ஸ்கூல் ரெண்டுமே மாற்றி மாற்றி போகும்போது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா எஜுகேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே மாறி மாறி இருக்கனால அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அது சின்ன வயசுலேயே இருந்ததுனால அவ்வளோ ஹார்டாக தெரியல. ஸ்ட்ரைட்டாக போனோடனே பண்ண முடியாதுல்ல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே போய் 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 ஹார்டாக தெரியல எனக்கு. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஹெல்ப் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி என்னோட லைஃப்பில் வந்து நிறைய பார்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். எஜுகேஷன்லையும் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸும் வந்து டவுட் கேட்டால் அந்த மூஞ்சி சொல்லிக்காமல் சொல்லி தருவாங்க, எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லி தருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹார்டாக தெரியல. இப்போ மௌனத்தில் பார்த்தா ரொம்ப குட்டியா இருந்தீங்க, டக்குன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பொண்ணா ஆயிட்டீங்க. பயங்கரமா டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு. ஆமா, யாராவது வெளியே வந்து ஃபீல் பண்றாங்களா பப்ளிக் வந்து என்னமா டக்குன்னு பொண்ணா வந்துட்டியேமா? பாக்குறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. எடுத்து வந்தோடனே கேட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களுக்கே கேட்கணும்னு வந்து கேட்டோடனே நான் சொல்லுவேன் ஆமாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்ன இவ்வளோ வளர்ந்துட்ட, மௌனராகத்தில் வளர்ந்துட்டு இப்போ பாக்யலட்சுமிலேயே கேமரால அவ்வளோ டாலாக அப்படிலாம் தெரிய மாட்டேன், வெளில இன்னும் டாலாக தெரியறல. சொன்னா இவ்வளோ வளர்ந்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அது நான் வந்து 5 இயர்ஸில் பண்ணதுக்கு வளர்ந்தானே ஆகும் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ஃபேஸும் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டவுட் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா டவுட் வந்துட்டே இருந்தது, நீ இல்லையோன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டோடனே கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஹைட்டு மெயினாக இந்த ஹைட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ரேஷ்மா மம்மியே சொல்லுவாங்க, ஒரு ஷெட்யூலுக்கும் நீ வளர்ந்துட்டே போகிற, இன்னும் கொஞ்ச நாள் என்னை விட வளர்ந்துருவா போல இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதான் டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்காக வந்து ஒரு அருமையான உங்களுக்கு பிடித்த ஒரு பரிசு பொருள். கண்ணை மூடுங்க, என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். தொடர்ந்துக்கலாம். பாலா? உங்களுக்கு பிடித்தமான பொருள் இது ஆக்சுவலாக ஒரு டால் மாதிரி தெரியுது. நிறைய டால் வச்சிருக்கேன் நான் வீட்டில். எண்டே எடுத்து கொடுத்துட்டீங்களா? அப்படி இல்லை, நான் அவ்வளோ கேவலமாக பண்ணுவோமா?
கண்ணை திறக்கவா? கண்ணை தரக்கூடாது, என்ன கண்டுபிடிச்சாதான் திறக்கணும். ட்ரெஸ் மாதிரி இருக்கு, ம். கை இருக்கு, தலை. இது வந்து செய்வன் வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு பாக்குறது. ஆமா ஆமா, இது டால் தான், எனக்கு தெரியும். டால் தானே? கேர்ள் டால். கேர்ள் டால். ஓகே சரி, இதை கண்டுபிடிங்க. சாஃப்டா இருக்கு, ம். காது இருக்கு இதுக்கு. ஓகே, எலிஃபண்டா? கரெக்ட். இந்த பையனுக்கு ஒரு பேர் வேற இருக்கு. சொல்லுங்க. இந்த பையனுக்கு பேர் டிங்கு. பேரு எப்படி இருக்கு? பேர் டிங்கு. நல்லா இருக்கு, சூட் ஆற மாதிரி தெரியுது. பாத்தீங்களா, பேர் டிங்கு. கண்ணை திறக்கலாம். கண்ணை திறக்கவா? திறக்கலாம். சூப்பரா இருக்கு. என்னடா இந்த கிஃப்டடா கொண்டு வந்தீங்க? இல்ல டிங்கு, இது பேர் கரெக்டா இருக்கா அப்படின்னு டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். நல்லா இருக்கு டிங்கு. ஓகே, இந்த பையன் பேர் என்னது? டிங்கு. ஓகே, நான் வச்சுக்கிறேன். இப்போ உங்க லைஃப்லயே வந்து யார் வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத gift கொடுத்திருக்கா அப்படின்னா யார சொல்லுவீங்க? மௌன ராகத்துல இருந்ததுனால எனக்கு எல்லா பர்த்டேவும் செலிப்ரேட் மௌனத்துல உங்களுக்கு கிருத்திகா சண்டை வருமா? எனக்கு குழந்தை 2 பேரும் சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறப்போ அது எப்படி வேற அடிச்சுப்பீங்க? மாத்தி மாத்தி சொல்லுங்க. எப்படி அடிச்சு போனா வந்து யாருக்கு வந்து நிறைய அதான் அந்த gift பத்தி பேசுறது வந்து யாருக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது அந்த மாதிரிலாம் அடிச்சுப்போம். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து அவ சாக்லேட் வாங்கிட்டு வந்தானா எனக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வரலன்னா அவ அடிச்சுப்பாங்க. அது சில்லியான சைட்ஸ் தான், ரொம்ப சீரியஸா இல்லை. அவங்க வந்து அதான் என் அம்மாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து எங்களை சேர்த்து வச்சிருவாங்க. ஸோ அதான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்க வந்து சேர்க்க வைக்கிறது. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்க வந்து சேர்த்து அப்போ டைரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க மடியில போய் யாரு உட்காருதுன்னு சொல்லிட்டு நாங்க சண்டை போடுவோம். நான் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துருவேன், அதுக்கப்புறம் அவ வந்து உட்காருவா. நீ எதுக்கு வந்து உட்கார்ந்த அப்படின்னு நான் சண்டை போடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து உட்கார்ந்தது நான் பிளான் பண்ணிச்சேன், நீ தான் முன்னாடி வந்து உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போடுவா. இதுதான் என்னோட ஆல்பம். கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்கும், எனக்கு 2012 இல்லை. இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கணும், அதுக்கப்புறம் மாடர்னாவும் இருக்குன்னு பாய் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க, கோட் ஷூட்டும் போட்டிருக்காங்க, அது மாதிரி இந்த கேர்ள்ஸ் மாதிரியும் போட்டிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே. தேங்க்யூ. அதுக்கப்புறமா எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு வந்து இந்த பசங்க ட்ரெஸ் போடுறதுலாம் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குத்துற ட்ரெஸ்லாம் பிடிக்காது. அதனாலே நான் வந்து கேக் வெட்ட போதெல்லாம் நிறையா இது பாருங்க செம்மையா எழுதிருப்பேன். எனக்கு பிடிக்காது, என்னமோ கிட்னாப் பண்ணி பண்ற மாதிரியே நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. மௌன ராகத்துலயுமே அப்படிதான். நான் வந்து அந்த குத்துற மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வரல, அந்த மாதிரி கிராண்டா ட்ரெஸ் போடணும்னா மொத்த ஷூட்டிங் நிப்பாட்டிடுவேன் நான் அழுது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தனியா அப்பவே போட்டோ ஷூட், அப்பவே நாங்க வந்து போட்டோ ஷூட்க்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இது பாருங்க, இது பாத்தீங்களா, அவ பெரிய போட்டோ இருந்தது, எனக்கு இப்போ பெரிய போட்டோ வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய போட்டோ கொடுத்துருக்காங்க அதே சைடில். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. என் ஆல்பம்ல இவங்க வந்து அவங்க தனியாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் நான் கூட இல்லை. இவங்க யாரு? இவங்க வந்து என்னோட கசின்ஸ். ஆல்பம் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. இப்பயும் கியூட்டா தான் இருக்கீங்க, அதே நான் சொல்ல வரேன். கியூட்டா தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ சீரியல்ல வந்து நிறைய பேர் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சைல்டு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது எல்லாருமே எனக்கு லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேங்க்யூ, அதை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து நான் பார்க்கும்போது ஹீரோயினா இருக்கணும் நீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ எல்லாருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.